இதுல என்னன்னா, நீ தான் வந்து என்ன திராவிடன், இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன் அப்படின்லாம் பேசுறீங்களே. இந்த கர்நாடகாவுக்கும் நமக்கும் பாத்தீங்கன்னா காலகாலமா காவிரி டிஸ்பியூட் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறோம். இப்போ அந்த இந்தி கூட்டணியோட காங்கிரஸ் ஆட்சி தான் அங்க நடக்குது. இந்த மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர் சொல்லி அங்க உள்ள கன்னடக்காரங்க 3வது மொழியா தமிழை எடுத்துக்க சொல்லி நிறைய கன்னடக்காரங்களை தமிழ் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதை பயன்படுத்திக்கலாமே. நீங்க ஒரியா வேண்டாம், பெங்காலி வேண்டாம், கர்மாந்திர ஹிந்தி வேண்டாம், சமஸ்கிருதம் வேண்டாம். நீதான் திராவிட நாடு கேட்டீங்களா ஒரு காலத்துல, திராவிட நிலப்பரப்பு கேட்டா 1008 கொள்கை சொல்லுவீங்களா? அந்த திராவிட நிலப்பரப்புல இருக்கிற கன்னட மக்கள்கிட்ட வந்து நீங்க தமிழை பரப்புறதுக்கு வாய்ப்பா எடுத்துக்கலாம். கர்நாடகால தமிழ் பள்ளிகள் இருக்கு சார். சார் அது தமிழருக்கு இருக்கு சார். நீங்க திசை திருப்பாதீங்க சார் தயவு செஞ்சு. நான் சொல்றது கன்னடக்காரங்க படிக்கிறதுல 3வது மொழியா நீங்க அங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர் சொல்லி எங்க மொழி எடுத்துங்க பாஸ். அதே மாதிரி தமிழ்நாட்டுல நான் கன்னடத்தை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தாங்க. இங்க இந்த தமிழ்நாட்டுல 10 கோடி 15 கோடி ரூபாய் கொடுத்து லீஸுக்கு எடுத்துருக்கீங்க பாருங்க 2 கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் கேரளாவோட ஆட்சியில் இருக்குது. அங்க ஆல்ரெடி மும்மொழி கொள்கை திட்டம் இருக்குது. அந்த பினராயி விஜயன் சொல்லி திராவிட நண்பனே, என் திராவிட இளவலே, கொஞ்சம் எங்க அங்க தமிழை சொல்லிக் கொடு, மலையாளிகளும் தமிழ் தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்க தமிழர்களுக்கு மலையாளத்தை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு திராவிட மொழியை பரப்புறதுக்கு ஒரு ஆயுதமா எடுத்துக்கலாமே சார்.